Praise the Lord. Welcome back to நேசரின் சத்தம். This is Deborah. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை மத்தேயு 15:28 உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. இதில் இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா, ஸ்திரீ அவளுடைய மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்ட பொழுது அவங்க ஆண்டவரால் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும்னு சொல்லி இயேசுவின் இடத்தில் வரும் பொழுது இதில் 2 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்திரீ என்ன பண்ணாங்க, இன்னொன்று ஏசப்பா என்ன பண்ணாங்கன்றது. ஸ்திரீ விசுவாசிக்கிறாங்க. முதல்ல ஏசப்பாவால் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும், தன்னோட மகளுக்கு சுகமாகும் பிசாசின் பிடியிலிருந்துன்னு விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்து ஆண்டவரிடத்துல முதல்ல போகிறாங்க, கேட்குறாங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க, என்னோடய மகள் இப்படி இருக்கான்னு. ஆனால் ஆண்டவர் அவளை கடந்து போயிட்டே இருக்காங்க. அவளுக்கு அவள் சொல்கிறத அவர் கேட்கவே இல்லை. மறுபடியும் அவர் இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ விடாமல் மறுபடியும் ஆண்டவரை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கா. ஸோ இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் நம்மளை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம விடாமல் ஆண்டவரிடத்துல விசுவாசமாக கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அதில் அவள் ஒரு வார்த்தை சொல்கிறான். திரும்பி பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான் வந்தனே தவிர்த்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் சொல்கிறான், மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன். அவளோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? அந்த துணிக்கைகளை கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு போடுங்க சப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் அதே போல் அந்த ஸ்திரியை போல் விசுவாசமாய் கண்டினியூஸாக ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் அந்த வார்த்தையை சொல்கிறதுனால தான் அந்த ஸ்திரீ ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உன் விசுவாசம் ரொம்ப பெருசு, நீ என்ன விரும்புகிறியோ அதே மாதிரி நடக்கட்டும்னு சொல்லும் பொழுது அவருடைய மகள் பிசாசின் பிடியிலேருந்து விடுதலை ஆகுறாங்க. அதுபோல் நம்ம ஆண்டவரை விசுவாசிச்சு கண்டினியூஸாக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது நீ என்ன ஆசைப்படுறியோ அது உனக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை ஏசப்பா அப்புறமா கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், சூழ்நிலைகள்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் நம்ம கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் திரும்பி பார்த்து உனக்கு என்ன தான் வேணும், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். என்னோடய விருப்பத்தை நான் விசுவாசமாக கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். டாடா, பாய்.